சரோஜா. மைனி, நாளைக்கே மூக்காய்க்கு பூ வைக்க வரோம். அப்படியா? நாளைக்கே வரீங்களோ? ஆமா மைனி, நான் நேத்தே வரணும்னு நினைச்சேன். நேத்து நல்ல நாள் தான் பூ வச்சிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அண்ணன் மகளுக்கு நேத்து தான் பூ வச்சாவ, அங்க போக வேண்டியதாகி வச்சு. அதான் சரி, நாளைக்கு நல்ல நாளா இருக்கே, நாளைக்கு வச்சிடலாமேன்னு உங்களுக்கு போன் பண்ணேன். சரிம்மா சரோஜா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எத்தனை பேர் வருவீங்க? மைனி, எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வருவோம். அப்புறம் உங்க தங்கச்சி வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். அப்படியாம்மா, அவளை நானும் கூப்பிடி. சரி மைனி. அப்புறம் எங்க அண்ணன் வீட்ல கூப்பிட்டுருக்கேன், அவ யாரெல்லாம் வராவன்னு தெரியல. எங்க அண்ணன் மட்டும் தான் வந்தாலும் வருவாவேன்னு நினைக்கேன். அவ்வளவுதான் மைனி, வெளியே யாரையுமே வேற கூப்பிடல. வெளியே நீ பார்த்தா ரோசா பக்காவை மட்டும் கூட்டிட்டு வந்தாலும் வருவேன். ஏன்னா அவிய எப்பவுமே என் கூடவே இருந்த மாதிரி இருக்காவளா, அதனால அவியல கூட எல்லாம் வருத்தமா இருக்கும். அதனால கண்டிப்பா அவியல கூடுவேன். ரொம்பலாம் ஆட்கள் வராது, நிறைய எல்லாம் போட்டு சமைச்சிடாங்க மைனி. இவ்வளவுதான், இதுக்கு என்ன பார்த்து செய்யணுமோ செஞ்சுக்கிடுங்க. வெறும் மிச்சர் காப்பி தந்தா கூட போதும். இல்லம்மா சரோஜா, சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுறே. மைனி, எங்க ஹோட்டல்ல இருந்து வேணா சாப்பாடு வர வச்சிட்டுமா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஒரு 20-25 பேருக்கு சொன்னாலே போதும். இல்லம்மா சரோஜா, நீங்க சாப்பிட போறதுக்கு நீங்களே சாப்பாடு கொண்டு வந்தா நல்லாவா இருக்கும். நாங்க செஞ்சு போட்டா தானே நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நீ இப்ப மாப்பிள்ளையோட அம்மா. உனக்கு நான் தர வேண்டிய மரியாதையும் செய்ய வேண்டியதையும் கரெக்டா செய்யணும்லம்மா. நானே சமைச்சிரியம்மா, என்னால என்ன முடியுதோ நான் செஞ்சு வைக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க. சரி மைனி, உங்க இஷ்டம். நாங்க ஒரு 11 மணிக்குள்ள அங்க வந்துருவோம். வந்து பூ வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரிம்மா சரோஜா. சரி மைனி, அப்ப நான் போன வைக்கேன். நாளைக்கு பூ வைக்க வர ரெடியா இருங்க. சரிம்மா சரோஜா, வை. மம்மி, நாளைக்கு யாருக்கு பூ வைக்க போறீங்க? நேத்து தான் உங்க அண்ணன் மகளுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போனீங்க. நாளைக்கு யாருக்கு மம்மி? உனக்கு பத்திரிக்கல பொண்ணு, அதுக்கு தான் நாளைக்கு பூ வைக்க போறோம். அப்படியா மம்மி? என்கிட்ட சொல்லவே இல்ல, திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க. அது வந்துப்பா சந்துரு, நாளைக்கு நல்ல நாளா இருந்துச்சு. அதான் சரி, நாளைக்கே போய் பூ வச்சிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டு அவகிட்ட போன் போட்டு சொல்லிட்டேன். மம்மி, நான் கண்டிப்பா வரணும்ல? ஆமாப்பா, நீ கண்டிப்பா வரணும். மம்மி, நான் இன்னும் போன் வாங்கவே இல்லை மம்மி. வாங்குப்பா, அன்னைக்கு வாங்கு. நான் சூர்யாட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். அவன் உன் அக்கௌண்ட்டுக்கு ரூபா போட்டு விடுவான், போய் வாங்கிட்டு வந்துரு. சரி மம்மி. ஆமா, அந்த பொண்ணுக்கு எந்த மாடல் போன் பிடிக்கும்? எந்த மாடலா இருந்தா பியாசைக்கு ஒரு போன் வாங்கி கொடு. மம்மி, அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேக்குறீங்களா? ஏய்யா சந்துரு, கேட்கணும்ல அவசியமே இல்லப்பா. நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்கும். அப்படியா மம்மி? என்னைய அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா? பிடிக்கையா, ஒன்னே போய் பிடிக்காம இருக்குமா? நீ எவ்வளவு அழகா இருக்க, அவளுக்கு பார்த்த வட்டி பிடிச்சிரும். அப்படியா மம்மி? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மம்மி. அப்படியா? அப்படின்னா போட்டோ அனுப்ப சொல்லட்டுமா? வேண்டாம் மம்மி, நான் நாளைக்கே நேர்ல பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ எப்படி இருப்பான்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறேன் மம்மி. உடனே அஸ்வினை கூட்டிட்டு போய் நான் போன் வாங்க போறேன் மம்மி. பாய். இவன் என்ன இப்படி பறந்துட்டு ஓடியா? ரொம்ப ஆசையா தான் இருக்கான். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். மைனியாவி பிள்ளை ஒரு நாள் கூட்டிட்டு வர மாட்டாவ. நானே இவனுல கூட்டிட்டு அந்த பக்கமே போறது கிடையாது. அதனாலதான் ஒருத்தர் பார்த்ததே இல்ல. நாளைக்கு தான் முதல் முறையா பார்க்க போறான். கண்டிப்பா மூக்காயி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மூக்காயி, மூக்காயி. என்னம்மா? மூக்காயி, உங்க அத்தை போன் போட்டா. யாரும்மா? சரோஜா அத்தையா? ஆமா, அவதான். அத்தை என்னம்மா சொன்னாங்க? நாளைக்கு பூ வைக்க வராவலாம். அப்படியா? ஆமா, ஒரு 20 பேர்கிட்ட வருவாவ போல. அவ்வளவு பேர் வராவளா? ஆமாமா, இப்பதான் உங்க அத்தை போன் போட்டு சொன்னா. அம்மா, அப்போ மாமா வருவாவளா? மாப்பிள்ளை இல்லாமலே வருவாவ பூ வைக்கிறதுக்கு. மாப்பிள்ளையோட தான் வருவாவ. அப்படியா? ஆமாமா, சரோஜா எல்லாரும் வாரம் தான் சொன்னா. அம்மா, மாமாக்கு நீ பிடிக்குமா? உன்னையே பிடிக்காம இருக்குமா சொல்லு? பிடிச்சதுனால தானே சரோஜாவே நம்ம வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருக்கா. எல்லாருக்கும் உன்னைய பிடிக்குமா? சரிம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவனே சாமி வீட்டுல போய் சொல்லிட்டு வந்துருட்டுமா? மூக்காய், அங்க இங்கன்னு ஓடக்கூடாதுமா. நாளைக்கு பூ வைக்க வரவ ஒரு இடத்துல இரு. அம்மா, வேற எங்கேயும் போகலம்மா, சாமி வீட்டுல மட்டும் போய் சொல்லிட்டு வந்துறியே. அவதான் எப்பன்னு கேட்டுட்டே இருந்தா. நான் அவட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துறியம்மா. சரிம்மா, வீட்டுக்கு மட்டும் போயிட்டு நேரம் வந்துடணும். சரியா? வேற எங்கேயும் போவாத. சரி. நான் வீட்டுல கொஞ்சம் ஜாமான் இல்லாம இருக்கு, அந்த லிஸ்ட் எல்லாம் எழுதி எடுத்துட்டு போய் உங்க அப்பாட்ட கொடுக்கணும். அவிய வேற இன்னைக்கு விடிய காலமே தோட்டத்துக்கு போயிட்டாவ. அவிய வாங்கிட்டு வந்து தந்தாதான் நாளைக்கு வரவியலுக்கு சமைக்க முடியும். எம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணுமோ? ஆமாம்மா, பூ வச்ச பிறகு சாப்பிட்டுட்டு தானே போவாவ. அப்போ நாளைக்கு ரொம்ப நேரம் இருப்பாங்களா எல்லாரும்? ஆமா முக்காயி. சரிம்மா, நான் சாமிகிட்ட போய் சொல்லிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருமா. சரிம்மா. போற வீட்டுல என் பிள்ளை நல்லா இருக்கணும். சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு ஓடியா.
அவிய பூ வைக்க வராவன்ன உடனே இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளை. சரி சீக்கிரமா மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதிட்டு கொண்டு போய் அவியிட்ட கொடுப்போம். அப்பதான் அவிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாவ. ஏட்டி மருமவளே, ஏட்டி மருமவளே, எப்ப பாரு இவ இருக்க இடத்துக்கு தான் நான் தேடி போக வேண்டி இருக்கு. வயசான பொம்பளையாச்சே, கூப்பிடியாலே வந்து என்னன்னு கேட்டான்லாம் கிடையாது. அப்படியே கல்லூரின மாதிரியே உட்கார்ந்துருப்பா, காது கேட்காத மாதிரியே இருப்பா. இன்னைக்கு இவ இருக்க இடத்துக்கு நான் போய் பேசக்கூடாது, அவ்வளவுதான் உள்ள வர வைக்கணும். என்னங்க அப்படி என்ன திமிருங்க? வயசானவா கூப்பிடியாலே என்னன்னு கேட்டான்லாம் இல்ல, அப்படி என்ன சுத்து அந்த பீடிய சுத்துன்னு சுத்திக்கிட்டு கிடக்கா. ஏட்டி மருமவளே, மருமவளே, இங்க உள்ள வாட்டி. ஏ செல்லம்மா, ஏட்டி மருமவளே, பேதி எடுப்பா, காது கேக்குதா இல்லையா? ஒரே சுத்து பயண சுத்து அந்த பீடிய சுத்திக்கிட்டே உட்காரு, வீடு வாசல் நல்லா விளங்கிரும். ஏ செல்லம்மா, ஏட்டி மருமவளே, ஏத்தி இப்ப உங்களுக்கு என்னத்த பிரச்சனை? நான் என்ன ஊஞ்சல் போட்டுட்டு வெளியே விளையாடிட்டு உட்கார்ந்திருக்கேன். யாருக்கு தெரியும், ஊஞ்சல் போட்டுட்டு ஆடிட்டு கூட இருப்பா. நான் என்ன வந்து பார்க்கனா கொன்னியவே? நல்லா தானே நடக்கறிய, வெளியே ஒரு எட்டு வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னை இப்ப உள்ள வர வச்சே ஆகணும், அப்படிதானே உங்களுக்கு? ஏன்டி நான் நல்லா நடமாடுறது உனக்கு பிடிக்கலையோ? நான் அப்படி சொல்லல, நல்லா தானே நடக்கறிய, வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே சொன்னேன். அதான்டி நான் நடமாடுறது தான் உனக்கு வைத்தறிச்சல. என்ன அந்த ஆளு காலை உடைச்சி வீட்டுக்குள்ள படுக்க வச்சிரணும், அதானே உன் எண்ணம் பூரா? இந்த வயசானவ நடமாடிட்டு தெரியாலேன்னு உனக்கு வைத்தறிச்சல். விட்டா காலை உடைச்சிருவா போல இருக்கே. ஷே, இந்த கிழவி காலை உடைச்சிட்டா கூட நல்லா இருக்கும், நானாவது நிம்மதியா இருக்கலாம் இந்த வீட்ல. என்னட்டி யோசிச்சிட்டு இருக்கா முன்னுங்க? இப்ப எதுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே? நீ எவ்வளவு அவசரமா கூப்பிட்டிய? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு, என்ன அவசரம் வந்துட்டு? ஏன்டி உன்னை கூப்பிட கூடாதோ? நீ என்ன பெரிய மகாராணியா இல்ல இங்கிலாந்து ராணியா? உன்னை கூப்பிட கூடாதுங்கிறதுக்கு ஏத்தி நான் என்ன சும்மாயா உட்கார்ந்திருக்கேன் வெளியே? பீடி சுத்திட்டு இருக்கேன் தே, ரொம்ப அவசரமா சுத்திட்டு இருக்கேன். பீடி கம்பெனிக்கு எடுத்துட்டு போகணும். எந்த விஷயமா இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி தலை போற மாதிரி கூப்பிட்டிய? அப்படிதாண்டி கூப்பிடுவேன். இந்த வீட்டுக்கு நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? ஏன் உங்களுக்கு அதுவும் மறந்து போச்சு? என்னட்டி நக்கல்லா? நான் தானட்டி மாமியாரு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? போயாம நீ இருக்க இடம் தேடி நான் வந்து பேசிட்டு வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? இனி இப்படிதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கூப்பிடுவேன், ரூமுக்குள்ள உட்கார்ந்து கூட கூப்பிடுவேன். கேட்கணுங்கிறதுக்காக மைக்கு கூட வாங்கி வச்சு கத்துவேன். கேட்ட உடனே என்னத்தேன்னு ஓடி வரணும். பீடிய சுத்தனே அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என் மவன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். பெரிய பீடி பொல்லாத பீடி சுத்திட்டா, அப்படியே சுத்தி லட்சமா வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்த மாதிரிதான். இப்ப என்னத்தே வேணும் உங்களுக்கு? எது கூட்டி சொல்லுங்க. ஏன்டி 2 நிமிஷம் கூட நிக்க முடியாது? அந்த ரோசாப்பு சில்பா வந்தா மட்டும் உட்கார்ந்து கதையா விடுறா, அப்ப மட்டும் முடியும். நான் கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லிட்டா உன்னால முடியாது என்ன? இப்ப என்னத்தே செய்யணும்? என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு வேலை கிடக்கு. சோத்தை போட்டு வச்சு தின்னுட்டு உட்கார்ந்துருங்க. அதான்டி சோத்தை போட்டு தின்னுட்டு உட்கார்ந்துருக்கேன். நீ எனக்கு தினமும் போட்டு ஊட்டிய. இங்க பாரு, நாளைக்கு என் மவ வரா. நாளைக்கா? எதுக்கு இப்ப இங்க வரணும்? ஆன்ட்டி, என் மவ இங்க வந்து போய் இருக்க கூடாது. நீ மட்டும் இந்த வீட்ல ராணி மாதிரி ஆளணுமா? இங்க பாரு, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் மவ இங்க வந்து போய் தான் இருப்பா. ஏன் உன் புருஷன் இந்த வீட்ல இருக்க வரையும் அவன் வந்து போய் தான் இருப்பா. கூட பிறந்தவளை என் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் மவ இங்க வருவா போவா, அது எவ்வளவு கேட்க கூடாது. அதே மீறி எவ்வளவு கேட்டாலும் பேசினாலும் அவன் இந்த வீட்டிலே இருக்க கூடாது சொல்லிட்டேன். போன வாரம் தான் வந்து தொலைச்சாவா, அதுக்குள்ள மறுபடியும் இப்ப வரணும்னு என்ன அவசியம் வந்துட்டு? தேதிதான் எடுக்க 2 பேருக்கும். இது மவ வந்ததுனால போன வாரம் ஒழுங்காவே என்னால பீடியை சுத்தவே முடியல, அதுக்குள்ள கிளவி மறுபடியும் அவளை வர வச்சுட்டு இனி வேலை செஞ்சு கொண்டாடின மாதிரிதான். இந்த கிளவியும் 5 பைசா கொடுக்காது, என்னையும் வேலை செய்ய உருப்படியா விடாது, வாயும் திறக்க விடாது. வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. என்னட்டி மறுபடியும் முன்னு முக்கிட்டு நிக்கா? இங்க பாரு, என் மவ நாளைக்கு வாரா. அவ வந்தாச்சுன்னா இந்த புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் கிண்டுறத விட்டுறணும். தினமும் கறி மீன் ஏதாவது எடுத்து செஞ்சு வைக்கணும். மதிய சுட சாப்பாடு அவளுக்கு தட்டுல எடுத்து வைக்கணும் சொல்லிட்டேன். ஏதாவது ஆடா கூட பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, என் மவன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். உங்க மாவ வந்தா நீங்க செஞ்சு கொடுங்க, எனக்கு வேலை இருக்கும். அதான்டி இப்படி நீ சொல்லுவான்னு எனக்கு தெரியும். என் மவன்கிட்ட சொல்லி கொடுத்துரு, அதுக்கு பிறகு இந்த வீட்லயே நீ இருக்க முடியாது சொல்லிட்டேன். என் மவன் இந்த வீட்டுக்கு வந்தானா நீ தான் எல்லாம் செய்யணும். தினமும் கறி மீனோட தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன் கறி மீன் இல்லாம சாப்பிட மாட்டாளோ? சாப்பிட மாட்டாட்டி. நீ செய்யற அந்த புளி சாதம் லெமன் சாதத்தையும் சாப்பிட மாட்டா. கறி மீன் செஞ்சு கொடுக்கறா சொல்லிட்டேன். ஏதாவது யாடகடம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பிறகு இந்த வீட்லயே நீ இருக்க முடியாது. என்ன சொன்னது புரியுதா? போய் வேலையை பாரு போ.
சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு கிடந்தேன். எப்படியோ கடைசியில கல்யாணம் கூட்டிட்டு. ராசாத்தி நீ பாட்டுக்கு அவியிட்ட 50 பவுன் போடியன்னு சொல்லியா? 50 பவுன் வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவுங்க ஆகும்? 50-60 லட்சத்துக்கு மேலேயே ஆகும். நீ எதுக்காக 50 பவுன் போடியன்னு சொல்லி ஏத்துக்கிட்டா? உங்க மகளுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஏங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க. பேச்சுக்கு சொன்னியா? ஆமாங்க, நகை விக்கிற விலையில இப்ப 50 பவுன் போட முடியுமா? அது அவியிட்ட சும்மா சொன்னேன். எதுக்கு ராசாத்தி? ஏங்க மூத்த பிள்ளைக்கு 50 பவுன் போடணும்னு அவிய சொன்னாவே, அத இளைய பிள்ளைக்கு நானே போடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்தா அதே மாதிரி போடணும்ல? அப்படிலாம் போடணும்னு ஒரு அவசியமும் இல்லைங்க. சும்மா போடணும்னு ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். போடணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. அவிய எதிர்பார்த்துட்டு இருப்பாவல்ல, நீ சொன்னதை அவிய முழுசா நம்பிட்டாவே. நம்பட்டுங்க, அதானே நம்மளுக்கு வேணும். நீ பண்றது சரியில்லை ராசாத்தி. நீ அந்த மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், நீங்க செய்யறது செய்யுங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? 50 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏங்க நம்ம மகளுக்காக 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அவளுக்கு போடுவோம். அது நம்ம பிள்ளைக்காக சேர்த்து வச்சது. இருக்கட்டுங்க, இவளுக்கு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். வந்த பிறகு உன் நாத்தனார்க்கே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிடலாம். அது சரி வராது ராணி. அவிய என்ன நினைப்பாவ? சும்மா பேருக்கு போட்டிருக்காவன்னு நினைப்பாவ. நல்லாவா இருக்கும்? நீ அந்த மாதிரி சொல்லியிருக்கவே கூடாது. இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போல. அவியிட்ட போய் உண்மையை சொல்லிரு. நாங்க தாலி செயின் மட்டும் தான் போடுவோம்னு சொல்லு. ஏங்க தாலி தனிங்க, நகை மட்டும் 50 பவுன். ராசாத்தி இது நல்லா இல்ல ராசாத்தி. அவியதான் பிள்ளைய கட்டி கொடுக்காவ. அவியதான் நகையை போட்டு அனுப்பணும். நம்ம எதுக்காக செய்யணும் சொல்லு? ஏங்க அந்த ராசாத்தி எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும்னு. அது மட்டும் அந்த தாலி 11 பவுன்ல போடணும்னு சொல்லுவா. 11? ஆமாங்க, அவ 21 பவுன்லயே போடணும்னு சொல்லுவா. நானும் குறைச்சி ஒரு 11 பவுனுக்கு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் எதிர்பார்க்கவ ராசாத்தி. அந்த ராணி அப்படிதாங்க. மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வரணும், ஏரோப்ளைன்ல வரணும், நகை போடணும், கார் போடணும், என்னென்னவோ லிஸ்ட் போடுவா. அவளுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடணும். அவளை இந்த தடவை எதுவுமே கேட்க விட்டுறக்கூடாது. இப்படிதான் போன தடவை ஏகப்பட்ட செலவு பண்ணா. அவியலுக்கு வேற 5 லட்சம் 10 லட்சம்னு அனுப்பி விட்டா. கடைசியில அது எதுவுமே நடக்காம அந்த பிள்ளை ஓடி போயிட்டு. இப்ப என்னடானா மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரியில்லை ராசாத்தி. எல்லாம் சரியா வரும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாருங்க, அந்த ராணி வச்சதுக்கு நம்ம ஆட வேண்டாம், நம்ம வச்ச சட்டத்துக்கு அந்த ராணி ஆடுவா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல ராசாத்தி. ஏங்க சும்மா இருங்கங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காதுங்க. நீ பண்றது சரியில்லை ராசாத்தி. பிள்ளை நகையை எதுக்கு அந்த பிள்ளைக்கு போடணும்? சரி, பிள்ளையோட நகை போடாண்டா, கவரிங் வாங்கி போடுவோம். அவளுக்கு என்ன தெரியவா போகுது? இங்க வந்த பிறகு எல்லாத்தையும் பிடிங்கி நான் பீரோல வச்சிருக்கேன். அவ கையில எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன், போதுமா? இதுக்கு போடாமலே இருக்கலாம் ராசாத்தி. நீ அங்க வச்சு இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம். ஏங்க நான் பேசலன்னா அந்த ராணி 100 பவுன் போடுன்னு சொல்லியிருப்பா. நான் 50ஓட நிறுத்திக்கிட்டேனேன்னு பாருங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தான் நல்லா தெரியும். நல்லா தெரியுதுல்ல, பிறகு எதுக்கு இந்த இடத்துலதான் சம்மந்தம் பண்ணணும்னு துடியா துடிச்சிட்டு கிடந்தா? வேற இடத்துல அழகா நம்ம மகனுக்கு பொண்ணு பார்த்துருக்கலாம். எத்தனை இடம் வந்துச்சு, நீ தான் வேண்டாம் வேண்டாம் தட்டி விட்டுட்டா. ஏங்க இதுதான் நம்ம மகனுக்கு சரியா வரும். என்ன சரியா வருமோ? கல்யாணம் முடிஞ்ச உடனே ஏன் வெளிநாட்டுக்கு போலன்னு கேட்க போறாவ. கேக்கட்டங்க, நான் பாத்துக்கிட்டேன். கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டு அந்த ராணிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தான் அந்த ராணி பயப்படணும். என்னமோ பண்ணு ராசத்தி, நான் வெளியே போயிட்டு வாரு. ஏங்க என்ன நிச்சய வேலைகள்லாம் ஏகப்பட்டது இருக்கு. மண்டபம் புக் பண்ணணும், ஊரெல்லாம் கூப்பிடணும், ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல உங்களுக்கு. நிச்சயம் வேண்டாம், நேரடியா கல்யாணம் வச்சுக்கிடலாம் தானே சொல்லிட்டு இருந்தா. எதுக்கு அவிய கேட்ட உடனே சரி சரின்னு சொல்லிட்டா? ஏங்க அந்த ராணி தான் நிச்சயம் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லியா? முடியாது முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்ல, நானும் என்னால முடிஞ்சவனே சொல்லி பார்த்தா கேட்கற மாதிரி இல்ல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேங்க. நம்மளும் நம்ம மகனுக்கு எல்லாம் செஞ்சு பார்க்கணும் தானே ஆசைப்படியும். நிச்சயம் முடியட்டும், அதுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த நிச்சய செலவு தான் இந்த ராணியோடது. கல்யாணத்துக்கு 2 பேரும் பாதி பாதி செய்ய வேண்டி இருக்கும். ஏன் முழுசா நம்ம தலையில கெட்ட கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நிச்சயத்துக்கு மண்டப செலவு எல்லாம் அந்த ராணியோடது தானே. அதனால நிச்சயம் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாதான் இருக்கும். பண்ணலாம், அது நல்லாதான் இருக்கும், எனக்கும் தெரியும். எந்த பிரச்சனையிலும் வராம இருக்கணும், அதுக்காக தான் நேரம் கல்யாணத்தை வச்சிடலான்னு சொன்னேன். என்னங்க பிரச்சனை வரப்போகுது? இந்த 50 பவுன் கவரிங்ல போடுவேங்க. வெளிநாட்டுக்கே நம்ம மகன் போகல, வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்லியா? இதெல்லாம் அவியலுக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. ஒரு பிரச்சனையும் வராதுங்க, அவியலுக்கு தெரிய போறதும் இல்ல. என்னாலும் ஒரே மாதிரி இருக்காது ராசதி. ஏங்க அந்த ராணிக்கெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வராதுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு வேணா தெரியும். அதுக்கு பிறகு தெரிஞ்சாலும்